चंपकाशोक पुन्नाग सौगंधिकलसत्कचा कुरुविंदमणि श्रेणी कनत கோட்டீரமண்டிதா. நெக்ஸ்ட் செஷன் முடியும் போது நீங்களும் இதை இப்படியே பாடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு முதல் பார்த்துருவோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு அதே அர்த்தம் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லையும் ஏதாவது ஒரு இடத்துல பார்ப்பீங்க. சம்பக்க, சம்பக்கனா சம்பக்க பூ. அசோக, அசோக பூ. புன்னாக, புன்னாக பூ. இந்த பூங்கள் எல்லாம் நம்ம அம்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். அர்ச்சனம் பண்ணும்போது, இல்லைனா வீட்டிலே பிரார்த்தனை பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பூ அர்ப்பணம் பண்ற மாதிரி. சௌகந்திக, சௌகந்திகனா இனியமான மனம், ரொம்ப அழகான ஒரு ஸ்மெல். லசத், லசத்னா பிரகாசமாக மின்னும். கச்சா அவங்க முடி, கேசம், கேஷ அவங்களோட முடி. குருவிந்த, மாணிக்க ரத்னம். குருவிந்தனா மணி, மணினா ரத்தினம் இல்லைன்னா நகைன்னு சொல்லலாம். ஸ்ரேணி, ஸ்ரேணினா வரிசை, வரிசையா வைக்கிறது, ஒரு சீரீஸ் மாதிரி. கனத் மின்னும். கோட்டீர ராஜ கிரீடம், அதுதான் கோட்டீர அர்த்தம். கனத்னா மின்னும், கோட்டீரனா ராஜ கிரீடம். மண்டிதா அலங்காரித்து வைக்கிறது, இல்லைன்னா அலங்காரமா. அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது எவ்வளோ நல்ல அலங்காரமாக பண்ணி வச்சுருப்போம். அவங்க மேலே பூ வைக்கிறது, இந்த மணிரத்னம் வைக்கிறது, ரத்தினம், ரத்தினம் எல்லாமே நகைகள் இதெல்லாம் அழகாக வச்சு அவங்களோட பூஜை பண்ணுறது மேலே தான் இந்த ஸ்லோகம். இப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பிரார்த்தனை மாதிரி இதை கேளுங்க. முதல் லைன்,